எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. ஹலோ நித்யா. சொல்லு நித்யா. நானே உனக்கு கால் பண்ணணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன நித்யா? என்ன எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்கீங்க? எல்லாரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நித்யா என்னாச்சு? நாங்களே ஒரு காமெடியான விஷயத்த கூட சொல்லலான்னு நினைச்சோம், நீயே கால் பண்ணிட்ட. காமெடியா? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் வாழ்க்கை உங்களுக்கு என்ன காமெடியாவா போச்சு? ஏன் நித்யா இப்ப என்னாச்சு? எதுக்கு இப்ப கோவப்படுற? நீங்களே எதுக்குதான் அந்த ஊர்ல இருக்கீங்கன்னே தெரியல. உங்களை சுத்தி என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ நித்யா, காலையில இருந்தே ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்காத ஓடிட்டு கடைசியில ஒண்ணும் இல்லாம முடிஞ்சிருக்கு பாரு. என்ன ஒண்ணு இல்லாம முடிஞ்சு? ஏன் நான் இங்க இருக்கிற எனக்கு எதுவும் தெரியாது என்ன ஏமாத்தலன்னு பாக்குறீங்களா? நீங்களும் புஷ்பாவும் எனக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளவு காசு வாங்கிருக்கீங்க எல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன நித்யா இப்ப எல்லாம் அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? நம்மள அப்படியே பழகணும். எனக்கு இப்ப வர்ற ஆத்திரத்துக்கு 2 பேர்ல யாராச்சும் கையில கிடைச்சிங்கன்னு வச்சுடுங்க, ஆத்திரம் தீவிர ஆட்டி வாங்குவீங்க. நித்யா நீ கோபப்படாத, முதல்ல என்ன விஷயம் சொல்லு. அரவிந்த் அஜிதா மேரேஜ் பற்றி என்ன தகவல்னாலும் உடனே உனக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தை விட ஸ்பீடா உனக்கு நாங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நல்லா அப்டேட் பண்ணி கிழிச்சிங்க. ஏன் நித்யா என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவப்படுற? நீ இதுவரை இவ்வளவு கோவப்பட்டதே இல்ல. அவ்வளவு ஆத்திரமா வருது. அந்த ஊர்ல இருக்கீங்கன்னு உங்களை நம்பி நான் ஏமாந்தாதான் மிச்சம். என்னாச்சுன்னு சொல்லு நித்யா. அந்த அரவிந்த் அஜிதாவுக்கு மேரேஜே முடிஞ்சு போச்சு, அது தெரியுமா உங்களுக்கு? என்ன நித்யா என்ன சொல்ற? அதான் சொன்னேன் இல்ல, அந்த ஊர்ல இருந்து நீங்க ஒரு ஆணியம் புடுங்க வேண்டானி. இவ்வளவு தூரத்துல இருக்கிற எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஊர்ல இருக்கிற உங்களுக்கு தெரியல. வைங்க போன முதல்ல. இரிட்டேட்டிங் இடியட்ஸ். ச்சே அரவிந்த். என்னக்கிதா என்னாச்சு? நித்யாவை ஃபோன் பண்ணா? ஆமாக்கா, அந்த இடியட் தான் ஃபோன் பண்ணுச்சு. என்ன ஆட்டம் ஆடுறா? என்கிட்ட இவ்வளவு கோவத்தை காட்டுறா? அப்பாடா, நல்லா வாங்கி கட்டியிருப்பா போல. நல்ல நேரம் நான் போன் எடுக்கல. என்ன என்ன சொல்லியா? அவ எதுக்கு ஒரு போன் எடுத்துட்டா? தெரிஞ்சோ தெரியாமலோ இவளுக்கு ஹெல்ப் பண்ற பேர்ல அவளுக்கிட்ட போய் விழுந்துட்டேக்கா. ச்சே என்ன ஆட்டாடுறா? நம்மளே இங்க காலையில இருந்து கஷ்டப்பட்டு இங்க ஆனந்துக்கு பூங்கொடிக்கு என்ன பிரச்சனைன்னு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். அது தெரியாம இவ போன் பண்றாக்கா. என்ன அரவிந்துக்கா அஜிதாவுக்கா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. நீ ஊர்ல இருக்க நமக்கு தெரியல, பக்கத்து ஊர்ல இருக்க இவளுக்கு தெரிஞ்சிட்டான். ஐயே அப்படி சொல்லி திட்டுனா? ஆமாக்கா, ஒன்னும் ஒழுங்கா தெரியாம என்ன ஆட்டம் ஆடியாக்கா. யாராவது பொருளைய கலட்டி விட்டுருப்பாவ, அதை நம்பிட்டுதான் அவ அப்படி திட்டி இருப்பாளா இருக்கா. அதெல்லாம் மனசுல வச்சிருக்காத. அவளே அரவிந்தே கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா கீதா. இப்ப யாராவது சொன்ன உடனே அவளுக்கு ஆத்திரம் வந்திருக்கான், அதனாலதான் கோவத்துல திட்டி இருப்பா. இருந்தாலும் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வேண்டாமாக்கா. என்ன நினைட்டா இனியில நான் நித்யா கிட்ட பேசவே இல்லப்பா. இவளுக்கு சங்கமே வேண்டாம். கீதா நித்யா என்ன சொன்னா? என்னக்கா திரும்ப உங்ககிட்ட சொல்லணுமா? இல்ல நித்யா என்ன சொன்னா? அரவிந்துக்கு அஜிதாவுக்கு கல்யாணம் ஆயிட்டான், அதை நம்ம அவர்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டோமா? எல்லாரும் அங்க பாருங்க. என்ன கீதா என்ன இது? ஏக்கா அப்போ நித்யா சொன்னதெல்லாம் உண்மைதானா? கடவுளே, இப்படி நடக்கணும்னு நினைச்சவே இல்ல பாரு. மக்களே, 2 பேரும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னையுமே முகத்துல சந்தோஷமாட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லபடியா இருக்கணுமா? சரிம்மா. அஜிதா அம்மாக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு நினைச்சு வருத்தப்படாதம்மா, சரியா? சரிம்மா. உனக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம், எப்பவுமே நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் இருப்போம். ஆமா, உனக்கு தனியா இருக்கிற மாதிரி தோணவே செய்யாது. இனி எங்க கூட்டத்துல நீயும் ஒருத்தி. ஆமா, பெரிய கூட்டம், குழு நடத்தியா, அதுல ஒன்னு எனக்கு சேர்த்து விடுவா. எதுக்கு தெரியுமா? கடன் வாங்கணும் இல்லையா? இவங்க எப்பவும் ஏதாவது சரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாவ. மக்களே, நீ எல்லாத்தையும் கண்டுக்காதனமா? ஆமா அதை கண்டுக்காத. நீ கொஞ்ச நேரம் கழிச்சு உன் மாமியாரையும் கண்டுக்காத. சீக்கிரம் தண்ணி கொடுத்தனா போய் வழிய பெறணுமா? கல்யாணம் இப்பதான் ஆயிருக்கு, இன்னும் வீட்டுக்கு கூட வரல, அதுக்குள்ள தண்ணி குடித்தனான்னு சொல்லி குடிக்கியா? கோவப்படாதம்மா, சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருப்பா. எல்லாத்தையும் சீரியஸா எடுக்காத லட்சுமி. என்ன பாருங்கக்கா, வண்டியை விட்டு இப்பதான் இறங்கி நிக்கோ, தனி குடித்தனம் போன்னு சொல்லி குடிக்க பாருங்க. அம்மா புது மாமியாரே
சும்மா விளையாட்டுக்கு தாம்மா சொன்னேன், சீரியஸ் ஆகாதுங்க. இதை சொன்னதுக்கே இவ்வளோ ரோசம் வருது. இப்பதான் 2 பிள்ளைலாம் வந்து இறங்கிருக்கு. வீட்டோட கூட்டிட்டு போவோம், பாலும் பழமும் கொடுப்போம். ஒன்னாவது தோணுச்சா? ஆமா பத்தியா பொண்ணு, ரோட்ல சேப்பி பேசிக்கிட்டு இருக்கேன். முதல்ல நல்ல ஒரு ஆரத்தி எடுத்து சுத்தி போடுங்க. நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, வந்தவன் கண்ணு, போனவன் கண்ணு, பஸ் ஸ்டாப்ல நின்று பாக்கி உள்ள கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போனோன்னு சொல்லி சுத்தி போடுங்கனக்கா. சரி சின்ன பொண்ணு, எழுந்து தப்பா நினைக்காத மக்களே. நீ முதல்ல ராணிய கலைய வீட்டுல போனமா, அங்க கொஞ்ச நேரம் இரு. அப்பா இப்ப வேலைக்கு போயிட்டு வந்துருவாவ. அவைய வந்த பிறகு நான் வந்து கூப்பிடியம்மா, அது வரை நீ ராணிய கலையத்துல இருனா. சரிம்மா. அக்கா நீங்க கூட்டிட்டு போங்கக்கா, அங்கேயே இருக்கட்டும். அதுக்கு என்ன லட்சுமி, நான் கூட்டிட்டு போறேன், நீ தைரியமா வீட்டுக்கு போ. சரிக்கா. ரணியக்கா சீக்கிரமா உள்ள கூட்டிட்டு போங்க. பஸ் ஸ்டாப்ல இருந்து 3 நொல்லகணம் இங்கதான் பாத்துக்கிட்டு இருக்குது. சரி சின்ன பொண்ணு, வாங்க மக்களே வீட்டுக்கு போல வாங்க. என்ன சின்ன பொண்ணு, கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துறீங்க, ஒரு சாப்பாடு கீப்பாடு தர மாட்டாவ்ளோ? சாப்பாடு தானே, அதெல்லாம் வாங்கிக்கலாம்க்கா. அம்மா நீயா இப்படி முதுகு முறிஞ்சவமா நிக்கியா? என்னன்னு தெரியலக்கா, வண்டியில நெருக்கி பிடிச்சி இருந்ததுல இருந்தே முதுகு பிடிச்சி வச்சிருக்கு. அதான் நிமிர கூட முடியல. அக்கா கவனிச்சலாம், மத்தவங்கள பத்திலாம் நின்னு பாத்துக்கிட்டே நிக்கலுவ. பார்க்க மட்டும் செய்யல, நம்ம இதோ வாராளோ பாரு. வராளோன்னா எஸ் ஆயிரும்க்கா. ஒவ்வொருத்தில்ட்டா தனித்தனியா சொல்லிட்டு இருக்க முடியாது. வாங்க போயிரும். எப்பவும் கூட்டிட்டு வந்துட்டு விட்டுக்கிட்டே போறாளுவ. சின்ன பொண்ணு போயிட்டா. என்ன நான் சின்ன பொண்ணு இல்லைன்னா வசந்தி அக்காவை பார்த்து பேசலன்னு வந்தேன், வேற யார்கிட்ட பேசுறதுக்கு வரலன்னா வந்த வழியை பார்த்துட்டு போவா. ஏன் முன்னாடி வந்து நிக்கியா? எதுக்குதான் இப்படி பண்றேன்னு தெரியவே இல்லை உமா. எப்ப பார்த்தாலும் எங்க சண்டைக்கு வந்துட்டு இருக்க? ஒன்னால எனக்கும் செல்வாக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட கட் ஆகி போச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்பா வா வளர்க்கலாம் வா. என்னன்னா என்ன ஒன்ட்ட மியூசிக்கா போட சொன்னேன், நான் ஆட்டிக்கிட்டு நிக்கியா? உன்கிட்ட பேசினா அப்ப போ, ஏதோ நான் இவளை கூப்பிட்ட மாதிரி வந்து நினைக்கியா? போன யாருக்கிட்ட இப்படி பேசுனே தெரியாது. வந்துட்டா ஒட்டட குச்சி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.